ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நாமும் ஏதாவது நல்லது நடக்கும் என்று வாக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய முதல்வர், ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார். நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்போம். திமுக ஆட்சி சரியில்லை என்று அதிமுகவும், அதிமுக ஆட்சி சரியில்லை என்று திமுகவும் மாறி மாறி வருகிறது. மாறி 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 இந்த நாட்டை ஆளுங்களேன். ஏதாவது ஒன்று மாறி இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த மாற்றமும் இல்லை. I don't care. திமுக ஆட்சியிலையும் ஆத்துமணல் கொள்ள, அதிமுக ஆட்சியிலையும் ஆத்துமணல் கொள்ள. திமுக ஆட்சியிலையும் திருட்டு, அதிமுக ஆட்சியிலையும் திருட்டு. திமுக ஆட்சியிலையும் ஊழல், அதிமுக ஆட்சியிலையும் ஊழல். எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க, வாய்ப்பில்லை ராஜா. திமுக என்பது திருடர் முன்னேற்ற கழகம், அதிமுக என்பது அனைத்து இந்திய திருடர் முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க வந்தா ஒரு 30% கமிஷன், இவங்க வந்தா ஒரு 10% கமிஷன், அவ்வளவுதான். இப்படி மாறி மாறி 2 பேருக்குமான மாற்று இல்லை. ஆனா நாங்க தான் மாற்று. யாரு? அது தீய சக்தி, இது தூய சக்தி. இது அது என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தீய சக்தி, இது ஊழல் சக்தி. நான் தான் தூய சக்தி. நான் என் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு, என் வருமானத்தை உதறிட்டு, எல்லாத்தையும் உதறிட்டு உங்களுக்காக உழைப்பதற்காக எல்லா வலியும் எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. என்னடா வலிக்கிறது வலிக்குதுன்றாப்லைய, என்னதான் அப்படி வலின்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிட்டாங்களா, அது ரொம்ப வலிக்குதான். எஸ்ஓபியை போட்டு பேச விடலையா, அது ரொம்ப வலிக்குதான். மனைவி விவாகரத்து வழக்கு கொடுத்தது ரொம்ப வலிக்குதான். அதே போல இவருடைய கரூர் 41 பேர் மரணத்துல இவர் மேல பழி போட்டுட்டாங்களா, அது ரொம்ப வலிக்குதான். உனக்கு எங்க வலிக்குது?